T20 செமிஃபைனல்ஸ் இந்தியா vs இங்கிலாந்து, அதுவும் தேர்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறாங்க செமிஃபைனல்ஸில் இந்த ரெண்டு டீம்ஸும். இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இது விக்கி டாக்ஸ். டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து இந்தியாவை பேட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. சரி, உள்ளே வந்தது எப்பவும் போல் நம்மளோட சஞ்சு சாம்சன், அந்த பக்கம் நம்பர் 1 பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா. இந்த மேட்ச்லேயாவது அவர் ஏதாவது நம்பர் 1 பிளேயருக்கான ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் கொடுப்பாருன்னு பார்த்தோன்னா இன்றைக்கும் அது நடக்கலை. பட் இன் ரிவர்ஸ் பார்த்தோன்னு வைங்களேன், சஞ்சு சாம்சன், அதாவது நம்ம சேட்டன் வந்தாலே வான்கடையில் பந்தலே, அந்த மாதிரி இன்றைக்கும் அடித்தாருங்க. 89 runs in just 42 balls, 7 6 8 4, வான வேடிக்கை காட்டிட்டு விட்டாரு. என்னடா என்ன ஏன்டா உட்கார வச்சுங்கன்ற கேள்வியை பிசிசிஐ மேலே போட்டாரு மறுபடியும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு உள்ளே வந்த இஷான் கிஷன், அவரு பாக்கெட் டைனமைட், அந்த ரன் ரேட்டை சஞ்சு சாம்சனோட சேர்த்து கொண்டு போனதுக்கு இவருக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்தது ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா சிவம் டூபே உள்ளே வந்தார். இந்த பக்கம் சஞ்சு சாம்சன், இந்த பக்கம் சிவம் டூபே. கேட்கவே நல்லா இருக்குல்ல, இது ஏதோ ஒரு ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்குன்னு. கரெக்ட், 2 பேரும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக இந்த வருஷம் ஆட போகிறாங்க. 2 பேரும் அதே மொமெண்டமை கொண்டு போய் ட்ராவல் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சனோட விக்கெட் போக நெக்ஸ்ட் உள்ளே வந்து நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ், அவர் ஒரு 6 அடித்து நெக்ஸ்ட் பால் டெம்பரமெண்ட் காட்டுறதுக்குள்ளே அவுட் ஆகிட்டாரு. பட் அதுக்கு அடுத்த வந்த காம்போ தான் அவங்களுக்கு தெரியும். கும்ஃபு பாண்டியா, இந்த பக்கம் டூபேயும். இவங்க 2 பேர் உள்ள கிரீஸில் இருந்தாலே 6 4 அந்த வானவேடிக்கைக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வாட்டியும் சிவம் டூபே ரன் அவுட் ஆகிட்டாருங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கு அடுத்த உள்ள வந்து திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, இவங்க 2 பேர் கொண்டு போய் ஸ்கோரை எங்கே போய் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 253 for 7, அதுவும் செமிஃபைனலில். பட் இதுக்கு முக்கியமான காரணம் இங்கிலாந்து பிளேயருங்க தாங்க. ஏன்னா ஆரி ப்ரூக் சஞ்சு சாம்சன் 15 ரன்ஸில் இருக்கும்போது கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த டைமில் அவரை பிடிச்சிருந்தா இந்தியா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கலாம். பட் 253 for 7, அதுவும் செமிஃபைனலில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான டார்கெட்டாக. இன் ரிப்ளை இங்கிலாந்து உள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் இங்கிலாந்துக்கு விக்கெட்ஸ் போயிருந்தாலும் ஒரு பக்கம் ஜேக்கப் பெத்தல் மட்டும் இன்னும் 105 runs செம்ம குரூஷியலான நாக் ஆடிக்கிட்டு கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. பட் அந்த லாஸ்ட் ஓவர் 29 runs தேவைன்ற இருக்கும்போது ஹார்திக் பாண்டியாவோட அந்த ஒரு ரன் அவுட்டு தான் இன்னைக்கு இந்தியாவை ஃபைனல்ஸ்க்கு கூட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் செம்ம ப்ரெஷர் கேம். இந்த பக்கம் எல்லா டாப் பவுலர்ஸும் நம்ம சைட்லேருந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் மிஞ்சி இருந்தது அக்ஷர் பட்டேலா தூபேவான்னு பார்க்கும்போது கேப்டன் நம்பிக்கை வச்சு தூபே பக்கம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுக்கலே நம்ம ஆறுச்சாமி பேட்டிங்கில் அடித்தாலும் பவுலிங்லேயும் அதே மாதிரி கொடுப்பாரு. எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறா எவ்வளோக்கு எவ்வளோ பவுலிங்கில் கொடுத்தது அந்த பயத்துலேயே நம்ம இருக்கும்போது நல்ல டோ கிராசிங் யாக்கர் போட்டாருங்க. அந்த லெவலுக்கு பேஸ் இல்லைனாலும் நல்ல யாக்கர்ஸ் போட்டாது. அந்த ஒரு ரன் அவுட் மேட்சையே மாற்றிடுச்சு. பட் இதுக்கும் முன்னாடி 2 பெனால்டி ஓவர்ஸ் போட்ட ஹார்திக் பாண்டியா, பும்ரா, இவங்க 2 பேர் செம்ம கண்ட்ரோலாக பண்ணி ரன்ஸை லீக் பண்ணாமல் ஒரு சேஃபர் டார்கெட்டுக்கு சிவன் டூபேக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு காரணமும் நம்மளை இன்னைக்கு கூட்டு போச்சு. ஒரு பக்கம் இந்தியாவோட ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாமே தரமாக இருந்தது. கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன் கேம்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு வான்கேடையில் இருந்த எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு ட்ரீட். எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லும்போது இன்னைக்கு அங்கே யாரெல்லாம் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எம்எஸ் தோனி, இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல், இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, 2 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டன்ஸும் இன்னைக்கு அங்கே இருந்தாங்க. 3ஆவதா சூரியகுமார் யாதவ் ஆவாரான்னு மார்ச் 8 இந்தியா vs நியூசிலாந்து அன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்.